தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 28/9/2024 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் மார்க்கு 15:21. சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. சீமோன் என்பவர் வயல் வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். படை வீரர்கள் இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள் என்று பார்க்கின்றோம். இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் என்னவென்றால், சிலுவையை சுமக்கும்படி சிலுவையை போன்ற துன்பங்கள் நம் வாழ்வில் காணப்பட்டு கொண்டிருக்கும். ஏனென்றால் திராணிக்கு தக்கதாகத்தான் கர்த்தர் நம்மை சோதனைக்கு உட்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றார். வாக்கு மாறாதவர். ஒரு சில சோதனைகள் பிசாசின் மூலமாக நமக்கு வரும் பொழுது அதை அனுமதிப்பார். காரணம் என்னவென்றால், நாம் அவரை அளவில்லாமல் விசுவாசிக்கின்றோமா? எத்தகைய துன்பம் வந்தாலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை மட்டுமே அண்டி அவருக்கு நன்றி கூறிக்கொண்டிருக்கின்றோமா என்று நம்முடைய விசுவாசத்தின் அளவை சோதிக்கும்படி ஒரு சில சோதனைகளை நம் வாழ்க்கையில் அனுமதிப்பார். பிரியமானவர்களே, நாம் அதை கொண்டு துவண்டு ஐயோ எனக்கு ஏன் இந்த துன்பம், நாம் அதிகமாக ஜெபிக்கும் பொழுதுதான் எனக்கு அதிகமாக துன்பம் வருகிறது என்று கூறி நாம் பின்வாங்கி ஜெபிக்காமல் கர்த்தரை துதித்து பாடாமல் வேதம் வாசிக்காமல் நாம் தூங்கிக் கொண்டிருந்தோம் என்றால் நம்முடைய நிலைமை முன்னிலைமை காட்டிலும் கேடுள்ளதாக காணப்படும். ஆகவே பிரியமானவர்களே, நமக்கு சோதனைகள் வரும் பொழுது கர்த்தர் நம்மை புடமிடுகின்றார், நம்முடைய விசுவாசத்தை அளந்து பார்க்க போகின்றார் என்று நாம் நினைத்து இன்னும் அதிகமாக துதித்து இன்னும் அதிகமாக வேதம் வாசித்து அவரை மகிமைப்படுத்தினோம் என்றால் அவர் நம்முள் மகிழ்ச்சி அடைந்து நம்முடைய காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை தந்து நம்மை மகிழ பண்ணுவார். ஜெபம். என் அன்பு தகப்பனை, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா எங்களுக்கு வரும் சோதனைகளை எப்படி இந்த அப்பா சீமோன் அந்த மனிதன் அவருடைய சிலுவையை சுமர்ந்து அவருடைய அந்த சிலுவையில் தானும் பங்கு கொண்டேன் என்று இன்று வரை வேதாகமத்தில் அவருடைய பெயரை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அப்பா, அதை போன்றுதான் ஒரு சில சோதனைகளை எங்களுடைய விசுவாசத்தை அளந்து பார்ப்பதற்காக நீர் எங்களுக்கு அனுமதிக்கும் பொழுது நாங்கள் சோர்ந்து போகாமல் அந்த சோதனையை சகித்து அதன் மூலமாக உமக்கு மகிழ்ச்சியை தருவோம் என்று வாக்கு கொடுக்கின்றோம். எங்களுடைய வாக்குறுதியை ஏற்றுக்கொள்ளுங்க. அதன் மூலம் சோதனையை சகிக்க பலன் தந்து இரட்டிப்பான மகிழ்ச்சியை தாங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.